அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் ஜனு வாட்ஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஒரு பப்புள்ஸ் டிசைன் மாதிரி பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 3D மாடலில் இருக்கும். ஃபுல்லாகவே இது வந்து 3D மாடலில் இருக்கும். இது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ தான் இது. இது வந்து ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறது எல்லாமே வாட்டர் பேஸ் மட்டும் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் ஒன்று போட்டோம். ஒயிட் ஒன்று போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரே கலர், டார்க் கிரே மாதிரி ஒரு கலர் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை ஒரு டார்க் வச்சு வாஷ் பண்ண போகிறோம். இது வந்து எல்லாமே எதில் யூஸ் பண்ணுறேன்னா ஃபுல்லாகவே வாட்டர் பேஸ் மட்டும் தான். ஃபுல்லாக இதில் யூஸ் பண்ணுறது வாட்டர் பேஸ் மட்டும் தான். இது அந்த டார்க் எப்படி மிக்ஸ் பண்ணின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பிளாக், நீங்கள் பிளாக் இருந்தால் பிளாக் எடுத்துங்க. இல்லை பிளாக் இல்லைனா நீங்கள் இருக்கிற பேக்ரவுண்டு கலர்லேயே டார்க் பண்ணி கூட போட்டுக்கலாம். இது ஃபஸ்ட்டு வந்து ஒயிட்டு வந்து ஒரு கூட அப்ளை பண்ணிட்டேன். ஏன்னா இது வந்து சர்க்கிள் ரவுண்டு ஒன்று போட்டுட்டு, ஏன்னா ப்ளைனாக இல்லாமல் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் 3D எஃபெக்ட்டில் வர மாதிரி பண்ணலாம். இது அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எடுத்து ஆள் கொடுங்க, என்னோடய லிங்க் எல்லாம் ஆட் ஆகிடும். அதில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது நான் ஒவ்வொரு விஷயமும் நான் வீடியோலாம் போடுறது வந்து எல்லோரும் நீங்கள் பயன்படுறதுக்காக தான் நம்ம வீடியோவே போடுறது காரணமாக தான். நீங்கள் நிறைய பேர் இந்த பெயிண்டிங் லைனில் இருக்கிறவங்களும் இருக்கலாம். அது வந்து நம்ம A to Z வரைக்கும் பாருங்கள். நம்ம ஃபுல்லாகவே ஒரு கலர் எப்படி அப்ளை பண்ணுறோம், எப்படி வாஷ் பண்ணுறோம், எப்படி எந்த மெத்தடில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கவனிச்சா தான் உங்களுக்கும் புரியும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்துட்டு எண்டு தள்ளி விட்டிங்கன்னா நம்ம எந்தெந்த கலர் எப்படி இப்போ வச்சுருக்கிறோம், என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியாது. இதில் நம்ம எத்தனை கலர் யூஸ் பண்ணுறோன்னா பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்டு கலர் ஒரு கலரு, அதே பேக்ரவுண்டு கலரில் கொஞ்சம் பிளாக் மிக்ஸ் பண்ணி ஒரு டார்க் ஒன்று எடுத்துக்கிறோம். அந்த டார்க் எடுத்துகிட்டு அதை விட இன்னொரு பிளாக் இருந்தால் பிளாக் எடுத்துங்க. இல்லைனா இதில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெயினர் வாங்கி பிளாக் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு லேயராக வச்சு வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா ஃபுல்லாகவே ஏன்னா வாட்டர் பேஸு உடனே ட்ரை ஆகும். இது வாட்டர் பேஸுனா கூட குயிக்காக ட்ரை ஆகும். அதனால் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். நம்ம ஏன்னா ஸ்லோவாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வாஷ் பண்ண முடியாது. இது எனாமல் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு வாஷ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இது நம்ம வாட்டர் பேஸில் பண்ணுறதால உங்களுக்கு குயிக்காகவும் ட்ரை ஆகும். அதனால் நீங்கள் எந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணிங்க. இது வந்து ஃபுல்லாகவே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போடணும், கொஞ்சம் ட்ரையாக விட்டு அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு லேயரோடு விட்டுட்டிங்கன்னா வந்து அந்தளவுக்கு ஃபினிஷிங் கிடைக்காது. 2 லேயர் போடுங்க. அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஏற்றி என்னோடய லிங்க் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போகிறேன்னா, பெயிண்டிங்கு, ஆர்ட்டு, டிசைனு, ஹவுஸ் பெயிண்டிங்கு, ஸ்ட்ரக்சர் பட்டி, வால் பட்டி, கோயில் பெயிண்டிங்கு, நம்ம எல்லா ஒர்க்கும் போட்டிருக்கிறோம். அதனால் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது ஃபுல்லாகவே ஒரு லேயர் போட்டு முடிச்சாச்சு. போட்டுட்டு அப்புறம் ட்ரை ஆன உடனே அதுக்கப்புறம் செகண்ட் கோடு போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த அவுட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடோ மாதிரி ஒன்று வைங்க. ஃபஸ்ட்டு ஒரு டார்க் ஒன்று போட்டு கொஞ்சம் லேசாக பிளாக் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு லேயர் ஒன்று வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த 3D மாடலுக்கு வர்றதுக்கு உண்டான எஃபெக்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதை வச்சு வாஷ் பண்ணிங்க. ஏன்னா ஒரு லைன் மட்டும் போடாதீங்க. பிளாக் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வச்சு ஒரு வாஷ் பண்ணிட்டுன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து ட்ரை ஆகிடும், உடனே குயிக்காக ட்ரை ஆகிடும். நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம பிளாக் வைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம், அதுக்கப்புறம் அது வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பேட்சே ஆகிடும். ஏன்னா வாட்டர் பேஸுனாலே நம்ம குயிக்காக ஒர்க் பண்ணுறதுக்காக தான் நம்ம பண்ணுறது. அதனால தான் வாட்டர் பேஸில் பண்ணுறோம். நீங்கள் எனாமலில் இருந்தால் எனாமலும் பண்ணிக்கலாம். எனாமலில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் ட்ரை ஆகாது, அவ்வளோ சீக்கிரமாக ட்ரை ஆகாது. அதனால தான் நம்ம எப்பயுமே வந்து வாட்டர் பேஸில் பண்ணுறது. எனாமலில் சீக்கிரமாக ட்ரை ஆகக்கூடாதுன்னா, ஆனால் ஃபினிஷிங் கிடைக்கும். நல்லா வாட்டர் பேஸை பொறுத்தளவுக்கு நல்லா ஃபினிஷிங், வாஷிங் நம்ம எந்த அளவுக்கு வாஷ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கு தான். அதேமாதிரி நம்ம சேனலில் வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். நிறைய பேருடைய கமெண்டில் வந்து குட் கமெண்ட், நல்ல கமெண்ட்டும் வருது, பேட் கமெண்ட்டும் வருது. நம்ம சொல்கிற விஷயம் அவங்களுக்கு புரிய மாட்டேது. ஏன் நீங்கள் வளவலன்னு பேசுகிறீங்க, நீங்கள் இப்போ ஓடுற வீடியோ வந்து ஷார்ட்டாக சொல்லி முடிக்க வேண்டாம்னு சொல்கிறீங்க. ஏன்னா நம்ம சொல்கிற விஷயம் எல்லாமே நிறைய பேருக்கு புரியும், நிறைய பேருக்கு புரியாது. அதனால் வந்து நம்ம ஒரு விஷயமாக சொல்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் புரியும். ஏன்னா நம்ம கடகடன்னு ஃபாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிட்டோம்னா அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயமே அவங்களுக்கு போய் சேராது. அதுக்காக தான் இந்த வீடியோவை போடுறோம். நம்ம இது ஃபுல்லாகவே 2 கோடு முடிச்சுட்டு 2 கோடு ஃபினிஷிங் பண்ணிவிட்டு கடைசியாக அடியில் ஒரு பிளாக் ஒன்று வச்சு வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராகிடும். இது இப்போ உங்களுக்கு பார்க்குறதே பார்த்தீங்கன்னா 3D எஃபெக்டில் இருக்கும் ஃபுல்லாகவே. இது எங்கெங்கே போடலாம், இன்டீரியரு, எக்ஸ்டீரியரு, எல்லா இடத்துலையும் போடலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பெயிண்டிங் ஆர் டிசைன் சம்மந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனு வாட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.